அதிமுகவிற்கே பாஜக தான் தொகுதிகளை ஒதுக்கி தரும் போல் இருக்கிறது என்று ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் இது குறித்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இது பற்றிய உங்களுடைய முழுமையான தகவல். நிச்சயமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் எல்லாமே தற்பொழுது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணி குறித்து தொடர்ந்து விமர்சனங்களை அவர்கள் பதிவு செய்து வருகிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது அவர் மற்றும் ஒரு முக்கிய விமர்சனத்தை பதிவு செய்திருக்கிறார். தனது சமூக வலைதள பக்கத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி அமைந்திருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லாத போதிலும் தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி உடன் பாமக உள்ளிட்ட கட்சி அன்புமணி தலைமையிலான பாமக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே பிரதமர் தலைமையில் அந்த பொதுக்கூட்டத்தில் மேடை ஏற்றப்பட்டார்கள். அந்த மேடையில் பிரதமர் பேசிய விஷயம் பல பேசுபொருளுக்குள்ளாகியது. குறிப்பாக அதிமுக தலைமை என்று அவர் வாயால் சொல்லவில்லை என்று தொடர்ந்து பல்வேறு எதிர்க்கட்சிகள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. அதில் ஒரு பகுதியாகவே தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான் என்று எடப்பாடி கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அக்கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகள் எல்லாம் பாஜகவுடன் தான் தொகுதி பங்கீடு குறித்து பேசுவோம் என்று சொல்கிறார்கள். இதை பாஜகவும் மறுக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் போற போக்கை பார்த்தால் அதிமுகவுக்கே பாஜக தான் தொகுதியை ஒதுக்கி தரும் போல் இருக்கிறது. மோடியா இந்த லேடியா என்று கேட்ட ஜெயலலிதாவின் உண்மை தொண்டர்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் இது என்று தனது சமூக வலைதள பக்கத்தில் இந்த பதிவை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணி, இந்திய அளவில் பாஜக தலைமையிலான கூட்டணி என்றுதான் அவர்கள் தரப்பில் சொல்லப்பட்டு வரக்கூடிய நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை தலைமையாக இருக்கக்கூடிய அதிமுக தான் கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய நிலையில் பாஜகவிடம் அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் தொகுதி பங்கீடு குறித்து பேசுவார்கள் என்று சொல்லப்படுவது பாஜகவும் அதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் இருப்பதை இவர்கள் சுட்டிக்காட்டி அதனை விமர்சனம் செய்திருக்கிறார். குறிப்பாக அதிமுக தரப்பில் இது தலைமையாக அவர்கள் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகத்தின் தலைமையாக இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலும் கூட பாஜகவுடன் தான் அதிமுகவே தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்கான சூழல் இருக்கிறது போல் இருக்கிறது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஒரு விமர்சனத்தை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த பொழுது மோடியா லேடியா என்று அவர் குறிப்பிட்டு பேசியது பெருமளவில் தற்பொழுது வரை பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதனையும் குறிப்பிட்டு அந்த உண்மையான தொண்டர்கள் இது குறித்து சிந்திக்க வேண்டும், பாஜகவிடம் தான் அதிமுக போய் நிற்பது போல் இருக்கிறது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தனது கருத்தை சமூக வலைதள பதிவாக வெளியிட்டிருக்கிறார்.